ஒரு 4.5 lakhs கிட்ட வந்து லாஸ் பண்ணியாச்சு சார். பேப்பர் பிளேட் வந்து பிரிண்ட் பண்ணுற மிஷினரி. ஸோ ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் அப் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் தேடிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி எங்கள்கிட்ட வேரியஸ் டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கங்க. இது பெர் கேஜிக்கு நாங்கள் ரா மெட்டீரியல் இவ்வளோ தருவோம், அதை நாங்கள் 1000 பீசஸ்க்கு இவ்வளோ எடுத்துக்குவோம் அப்படின்னு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் இருந்தது. ஒரு 2,95,000க்கு ஒரு மிஷின் வந்து ஒன்று புக் பண்ணியாச்சு. ஒரு 10 days கழிச்சு மிஷின் வந்துருச்சு. போய் பார்த்தா ஒரு 8 feet ஒரு லாங் ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. பார்சலை பிரிச்சா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மிஷின் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. பேப்பர் பிளேட் வந்துருச்சு. அவங்க பைபேக் அக்ரிமெண்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதை எடுத்துட்டு போனாதான் எங்களுக்கு அமௌண்ட். அது வரவே இல்லை. அது ஒரு ஸ்கிராப். கொஞ்சம் பிளேட் ஓடினதுக்கு அப்புறம் அதுவே நின்றும். ஹீட் ஓவர் ஆகி வாங்கி ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆமா, பழச வாங்கி குப்பைக்கு போட வேண்டியது, எடைக்கு போட வேண்டிய ஐட்டம். நாங்களும் ஸ்கேம் ஆயிட்டோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வாங்குறாங்க. 4 டை, சிங்கிள் டை, 2 டை, கேண்டில் மேக் பண்றது, சூடை மேக் பண்றது, செப்பல் மேக் பண்றது, இத்தனை மிஷின்ஸையும் வாங்கி நாங்க வாங்குறப்ப எங்க கூட ஜூஸ் மேக் பண்றது, ஜூஸ் கப் மேக் பண்றவரெல்லாம் வாங்கியிருந்தாங்க.